வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ அப்டேட் யூடியூப் சேனல். வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சரி ஜீரோ அகாடமிக் இயர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, தென் ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ஆன்லைன்ல நடத்துவாங்களா இல்லை ஆஃப்லைன்ல நடத்துவாங்களா நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. 10th 11th 12th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக நடக்கும். அண்ட் இந்த இயர் ஜீரோ அகாடமிக் இயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் சொல்லிட்டாரு. பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் எப்பொழுதுமே மே மந்த்துக்குள்ள கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த வருஷம் மே மந்த்ல எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ற மாதிரி இருந்திருந்தா இந்நேரம் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸை எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்தப்பட வாய்ப்பு இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சுதான் கண்டிப்பா நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் நடத்தப்படுற மந்த் அண்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான டைம் டேபிள் பத்தி சிஎம் கூட ஆலோசனை பண்ணிட்டு விரைவில் வெளியிடப்படும்னு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் சொல்லியிருக்காரு. ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி மந்த்ல பொங்கல் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்திட்டு அதுல பேரண்ட்ஸ் சொல்ற கருத்தின் அடிப்படையிலேயே ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ற டேட் பத்தி முடிவு எடுப்பாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் கல்வி டிவில ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுற அளவுக்கு கண்டிப்பா லேர்ன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூலுக்கு வர வச்சு பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அண்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ஆன்லைனில் நடக்குமா இல்லை ஆஃப்லைனில் நடக்குமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. 10th and 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போய் தான் ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் ஆஃப்லைனில் தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அண்ட் 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக நடக்கும். அண்ட் இந்த இயர் ஜீரோ அகாடமிக் இயர் இல்லைன்னு நியூஸ் வந்ததுலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் ரொம்பவே ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அண்ட் ஜீரோ அகாடமிக் இயர் பொறுத்த வரைக்கும் அதில் அட்வான்டேஜ்னு சொல்ல போனால் ஒன்றுமே கிடையாது, டிஸ்அட்வான்டேஜ் தான் நிறையா இருக்குது. ஸோ ஜீரோ அகாடமிக் இயர் இல்லைன்னு சொன்னதுக்கு சந்தோஷப்படுங்க. ஜீரோ அகாடமிக் இயர் பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்குது. ஜீரோ அகாடமிக்கோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஜீரோ அகாடமிக் இயர் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸ்கூல் ரீஓப்பன் டேட் பற்றி அண்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் பற்றி அண்ட் ரெடியூஸ் பண்ண போர்ஷன்ஸோட ப்ளூ பிரிண்ட் பற்றி எதுவும் அஃபிஷியல் நியூஸ் வந்தால் கண்டிப்பாக அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸ்கூல் ரீஓப்பனிங் பற்றி பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி ரீசெண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.